வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி இதில் முதுகு தண்டுவட நரம்பு டேமேஜ் ஆகிறதுனால வரக்கூடிய பேராப்ளீஜியா அண்ட் அதர் பேராலிசிஸ்க்கு ஃபிசியோதெரப்பி எப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு பெட் கேர், பெட்டில் எப்படி பேஷண்ட் படுக்க வைக்கணும், நர்சிங் ஸ்டாஃபோட துணையோட எப்படி பேஷண்ட்டை படுக்க வைக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு பெட் சோர் வராமலும் அவங்களுக்கு மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் டைட்னஸ் இல்லாமலும் எப்படி பண்ணணும், எப்படி தலகாணி வைக்கணும், கவர்ஸ் வைக்கணும், என்னென்ன இடத்துல வரும் அப்படின்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒருத்தவங்க பெட்ரிடனாக இருக்காங்கன்னா கால், ஹிப்பு, நீ அண்ட் பாதம் லைட்டாக மடக்கின மாதிரி இருக்கும். ஸோ முட்டி டைட்னஸ் ஆகிடும், பாதம் டைட்னஸ் ஆகிடும், டெண்டோ அக்கிலஸுங்க அந்த குதிகாலில் இருக்க நரம்பு டெண்டன் டைட் ஆகிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்ஸ் வச்சு படுக்கும். அப்புறம் கால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு கால் விழுந்துச்சுனாலே நம்ம கால் மாதிரி இருக்காது, அவங்க கால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா சர்க்குலேஷன் இல்லாதனால ஃப்ளூயிட்ஸ்லாம் கலெக்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ஜென்டில் பேசிவ் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, பேஷண்ட்டுக்கு தெரப்பிஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுறப்ப நல்ல மொபிலிட்டி இருக்கும், சர்க்குலேஷன் இருக்கும், அவங்களுக்கு சென்சேஷன் இருக்காது, இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்தது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா அனுப்புகிறோம், எப்படி சிட்டிங்கில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது போச்சு. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு பேராப்ளீஜியா ஆயிடுச்சு அப்படின்னா அது பயங்கர மன உளைச்சலில் கொண்டு வந்துடும். ஏன்னா அவங்க வீல் சேரில் தான் இருக்கணும், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்னொருத்தரை எதிர்பார்க்க இருக்கணும். காலே விழுந்துடுச்சு, சென்சேஷனே கிடையாது, எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, அவங்க வீல் சேரில் இருந்தாலும் உடம்போட மேல் பகுதி நல்லா இருக்குது, கண், காது, வாய், மூக்கு, கை இது நல்லா இருக்கிறப்ப எஸ்பெஷலி அவங்க கையை வச்சு ஒரு கைத்தொழில் பண்ணலாம். படிக்காதவங்களாக இருந்தாலும், படித்தவங்களாக இருந்தால் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமாக இல்லாமல் அவங்க ஒரு ப்ரொடக்டிவாக ஏர்னிங் மெம்பராக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு, அவங்க மருத்துவ செலவுக்கு, அவங்க மெயின்டெனன்ஸ்க்கு அவங்க ஏர்ன் பண்ணணும், மற்றது அப்புறம். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டுற முடியாது, பெட் ரிடனாக அப்படியே விட்டுற முடியாது, அவங்க அவஸ்தைப்பட முடியாது. அதனால் ஃபிசியோதெரப்பி கொடுத்து ஃபஸ்ட்டு பெட் சோர்லாம் வராமல் தடுக்கணும். கண்ட்ராக்சர் சொல்லுவாங்க, அது ஜாயின்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா எல்லா ஜாயிண்ட்டும் டைட்டாகிடும். அப்புறமா நீட்டி பண்ணுறதுங்கிறது பெரிய வேலையாகிடும். ஸோ டெய்லி ஃபிசியோதெரப்பி கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், மசில்ஸ் நல்லா டோன் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா மசில்ஸ் வேஸ்டிங் ஆகிடும். வேஸ்டிங்னா சூம்பி போயிடும், வெறும் எலும்பும் தோலுமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் என்னிடம் அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடி நல்லாயிருக்கும், லோவர் பார்ட் ஆஃப் தி பாடி பார்த்திங்கன்னா சூம்பி போயிடும், ஹெவினஸ் இருக்கும், பெட் சோர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொபிலிட்டி இல்லாதனால முட்டி, ஹிப்பு, பாதம், டெண்டோ அக்கிலஸ் இது மாதிரிலாம் ஃபிங்கர்ஸ் எல்லாமே டைட் ஆகிடும். அப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணுறப்ப இதெல்லாம் தவிர்க்கலாம், மசில் பல்க்கு குறையாமல் பச்சுக்கலாம். இதனால் என்ன பயன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வயிறு பகுதியிலையும் சில பேருக்கு பேரலிசிஸ் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு யூரின் மோஷன் கண்ட்ரோல்லாம் இல்லாமல் ஆகிடும். மெயினாக அவங்களுக்கு வீல் சேர் டு பெட்டுக்கு மாற்றணும், பெட்டிலேருந்து வீல் சேருக்கு வரணும். அவங்களுக்கு மற்ற க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க கொஞ்சமாவது உடம்பை அசைக்கணும். அப்போ ஃபிசியோதெரப்பி கொடுத்தாதான் கூட இருக்கிற அட்டெண்டர்ஸ், கேர்டேக்கர் யாரோ அவங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு, உட்கார வைக்கிறதுக்கு, அவங்கள குளிப்பாட்ட, அவங்களுக்கு ஃபீட் பண்ண, அவங்க டாய்லெட் ஆக்டிவிட்டீஸ் ஹெல்ப் பண்ண, அது பண்ணாட்டினா பாடி ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், டைட் ஆகிடும். கூட இருந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு ஸ்டேஜில் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க. ஸோ ஆனால் அவங்க ஃபிசியோதெரப்பி ப்ராப்பராக பண்ணி, நர்சிங் ப்ராப்பராக பண்ணி இதெல்லாம் தடுத்துட்டா சில மாதங்களில் அவங்களுக்கு வீல் சேர் லைஃப்க்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. அப்போ அவங்க ப்ரொடக்டிவாக அடுத்த ஸ்டெப் ஆஃப் லைஃப்பில் போக முடியும். இல்லை ஃபிசியோதெரப்பியே பண்ணலை அப்படின்னா எல்லாமே டைட் ஆகிடு ஃபுல் பெட் ரிடன் ஆகிடுவாங்க. அண்ட் சில பேருக்கு வலிலாம் ரொம்ப இருக்கும், டைட்னஸ்லாம் ரொம்ப இருக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். நன்றி, வணக்கம்.